இந்த கதைய பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதைகளை நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஒரு பெரிய நகரத்தில் குமார் என்ற ஆட்டோ டிரைவர் இருந்தார். தினமும் இடைவிடாது விளைத்தால் தான் அவன் குடும்பத்திற்கு சாப்பாடு. 2 நாட்களாக மழை விடாமல் பெய்து கொண்டிருக்கிறது. அன்று இரவு ஒரே ஒரு ஆட்டோ சவாரி வந்தது. அதில் அவனுக்கு ரூ. 200 கிடைத்தது. அதை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். தன் பிள்ளைகளின் பசியார. வழியில் ஒரு சிறுவன் அழுது கொண்டிருந்தான். இதை பார்த்ததும் அவன் ஆட்டோவை நிறுத்திவிட்டு அந்த சிறுவனிடம், "தம்பி, ஏன் அழுவுற?" என்று கேட்டார். "அண்ணா, எங்க அம்மாவுக்கு மருந்து வாங்கணும். ஆனா பணம் இல்ல. நான் என்ன செய்றதுன்னு தெரியல" அப்படின்னு சொன்னான். "ஏன்பா, உங்க அப்பா இல்லையா?" அப்படின்னு கேட்டான். "எனக்கு அப்பா இல்லைண்ணா. எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே. ஆனா எங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்ல. யார்கிட்ட மருந்து வாங்க காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியலன்னு" அந்த பையன் சொல்றான். குமார் சற்று யோசித்தாலும் தன்னிடம் இருந்த ரூ. 200 எடுத்து, "இந்தா தம்பி, உங்க அம்மாவுக்கு மருந்து வாங்கி கொடு" என்று சொல்கிறார். அந்த சிறுவனும் அதை வாங்கி கொண்டு அழுதபடியே குமாரை அணைத்துக் கொள்கிறான். குமார் மீண்டும் காலியான பையுடன் தனது ஆட்டோவை இயக்குகிறார். அச்சோ, தன் பிள்ளைகளுக்கு என்ன பதில் சொல்வது? அவர்களுக்கு உணவு வாங்கி தர பணமே இல்லையே என்று எண்ணுகிறார். அப்போது ஒரு பெரிய மனிதர் ஒருவர் ஆட்டோவை நிறுத்துகிறார். "தம்பி, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். எத்தனையோ ஆட்டோவை கூப்பிட்டேன். இந்த மழையில வரமாட்டேங்கிறாங்க. என்னோட கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் உடனே அந்த இடத்துக்கு போகணும்னு" சொல்கிறாரு. இதை கேட்ட குமாரும், "ஐயா வாங்க, போகலாம்" அப்படின்னு சொல்கிறாரு. பணக்கார நபர், "தம்பி, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்?" என்று கேட்டார். குமாரும் நடந்ததை கூறுகிறார். இதை அமைதியாக கேட்டபடி அந்த பணக்கார நபரும் வருகிறார். பின்னர் அவர் இறங்க வேண்டிய இடத்திற்கு வந்ததும், "இந்தா உன் ஆட்டோ கட்டணம்" என்று கூறுகிறார். "ஐயா, இவ்வளவு வேண்டாம், ரூ. 200 போதும்" அப்படின்னு சொல்கிறான். "தம்பி, இது உன் அன்புக்கான பரிசு" அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இதை அவனால் தட்ட முடியவில்லை. அந்த பணத்தை வாங்கி கொண்டு, "என் பிள்ளைகளின் ஒரு வார பசி இதில் ஆறப்போகிறது" என்று சந்தோஷத்துடன் கூறுகிறார். நாம் ஒருவருக்கு செய்த சிறிய உதவி கூட மிக பெரிய அளவில் நமக்கு திரும்ப கிடைக்கும் என்பது. கோபால் பெரிய பணக்காரன், நிறைய சொத்து இருக்குது. தனக்கு இன்னும் அதிகம் செல்வம் வேணும் அப்படிங்கிறதுல ஆசையும் நிறைய இருக்குது. ஆனால் நிம்மதி மட்டும் இல்லை. முருகன் கோபாலோட பக்கத்து வீடு. பெருசாக காசுலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் நிம்மதியாக இருந்தான். டெய்லி வேலைக்கு போவான், குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பான், நிம்மதியாக தூங்குவான். ஒரு நாள் கோபால் முருகனை பார்த்து கேலியாக சிரிக்கிறான். "ஏய் முருகா, உன்கிட்ட என்ன இருக்குது இந்த ஓட்ட வீட்டை தவிர? எவ்வளவு சந்தோஷமாக இருக்க?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு முருகன் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறான். "ஐயா, நீங்கள் சொல்கிறது சரிதான். என்னிடம் பெரிய செல்வம்லாம் இல்லை. ஆனால் என்கிட்ட இல்லாதது உங்ககிட்ட ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா? உங்கள் ஆசை. அதுவும் அதிக ஆசை" அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கோபால் கர்வத்துடன் சொல்கிறான், "ஆமாம், எனக்கு ஆசை இருக்குதான். என்னோட ஆசை தான் பணக்காரனாக ஆக்குச்சு." அமைதியாக பதில் சொன்னான், "எனக்கும் ஆசை இருக்குது ஐயா. என் குடும்பத்தை பசி இல்லாமல் பார்த்துக்கணும், தினமும் போதுமான அளவு சம்பாதிக்கணும், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்துட்டு நிம்மதியாக தூங்கணும்" அப்படின்னு சொன்னான். முருகனோட பதில் கோபாலை என்னமோ பண்ணுச்சு. அவனை சிந்திக்க வச்சுது. அடுத்த நாள்லேருந்து தன்னோட செல்வத்தை எப்படி அதிகமாக்குறது அப்படிங்கிறத சிந்திக்கிறத விட்டுட்டு குடும்பத்துக்காக நேரத்தை ஒதுக்குனான். சந்தோஷமாக நிம்மதியாக வாழ தொடங்கினான். இதே போல தான் நமக்கும் எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு ஓடாமல் தேவைக்கு சம்பாரித்து குடும்பத்தோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கணும். ஒரு மருத்துவமனையில் ஒரு வயதான நபர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். அவர் அருகில் எப்போதும் ஒரு காலியான நாற்காலி இருந்து கொண்டே இருக்கிறது. மருத்துவரும் தினமும் அதை நகர்த்தி வைத்துவிட்டு மருத்துவம் பார்த்து சென்றாலும் மறுநாள் அந்த நாற்காலி அந்த இடத்திற்கே வருகிறது. அதனால் அந்த முதியவரிடம் கேட்கிறார், "ஐயா, இந்த நாற்காலி எப்போதும் உங்கள் அருகிலேயே இருக்கிறதே, என்ன காரணம்?" என்று கேட்கிறார். "நாற்காலி எனக்கான ஒருவருக்காக நான் போட்டது. இது எப்போதும் எனக்காகவே இருக்கும்" என்று கூறுகிறார். மருத்துவர், "யார் அந்த ஒருவர்?" என்று கேட்கிறார். "வாழ்க்கையில் நான் நிறைய மனிதர்களை பார்த்திருக்கிறேன். நான் கஷ்டத்தில் விழுந்தபோது யாருமே என் அருகில் வரவில்லை. ஆனால் அது எனக்கு கோபமும் தரவில்லை. மனிதனின் வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத வருகை வராமல் இருந்தாலும் அதற்காக காத்திருக்கிற அந்த மனசு மனிதத்தன்மை தானே. இது என் மகனுக்கான இடம். அவன் வர முடியாத இடத்தில் இருக்கிறான். ஆனாலும் எனக்கு தோணும், அவன் என்னோடு தான் இருக்கிறான் என்று. அவன் வர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கவில்லை. ஆனால் அவனுக்காக நான் காத்திருக்கிறேன்." நாம் ஒருவரை நேசிப்பது அவரின் வருகையால் உறுதிப்படுத்தும் விஷயம் அல்ல. அவர் வரட்டும், வராமல் இருக்கட்டும். ஆனால் அவருக்காக காத்திருக்கும் மனசு இருக்கே, சொல்ல வார்த்தை இல்லை. அன்று இரவே அன்று முதியவர் இறந்து போறார்.
மருத்துவர் வருத்தத்துடன் அவரது குடும்பத்திற்கு தகவல் சொல்கிறார். மகன் கண்ணீரோடு ஓடோடி வருகிறான். இதை கண்ட மருத்துவர் நடந்ததை அவரிடம் கூறுகிறார். அந்த நாற்காலியில் அழுதபடியே அமர்கிறான். மனிதத்தன்மை என்பது பிறருக்கு நாம் என்ன கொடுக்கிறோம் என்பது அல்ல. பிறர் நம்மை காயப்படுத்தினாலும் விட்டு கொடுத்தாலும் நாமே அவர்களை நேசிக்கிற மனசுதான் மனிதத்தன்மை. அன்பு என்பது வருகையால் உறுதிப்படுத்துவதல்ல, காத்திருக்கும் மனசுதான்.